துரந்தார் 2 ரிவ்யூவில் ப்ளூ சட்டை மாறன் கடைசியில் ஒன்று சொல்லியிருந்தாருங்க. அது என்னன்னா, படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா, 4 மணி நேர படம் எப்படி தான் ஓடி முடிஞ்சுதுன்னே தெரியலன்னு சொல்லி முடிச்சிருந்தாரு. 2 விஷயங்கள் பெரும்பாலும் தமிழக ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஒன்று ப்ரொபகண்டா மூவி, ரெண்டாவது 3 மணி நேரத்துக்கும் அதிகமான டியூரேஷன் உள்ள மூவி. இது ரெண்டுமே துரந்தார் 2 படத்தில் இருக்குது. அப்படி இருந்தும் படம் சக்கா போட்டுக்கிட்டு இருக்கு தமிழகத்திலேயே. இது எப்படி சாத்தியமாகுச்சு? 2 காரணங்கள் இதுக்கு இருக்குது. முதல் காரணம் நரேஷன். படத்துடைய திரைக்கதையை சாப்டராக இவங்க நரேட் பண்ணியிருந்தாங்க. இப்படி பண்ணுறதுல இருக்க பிக் ப்ளஸ் என்னென்னா, சீனுக்குமான கண்டினியூட்டியை பெருசாக காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. இதனால் ஓரளவுக்கு கண்டினியூட்டியை காமிச்சிட்டு சூப்பரான சீன்ஸை வச்சாலே ஆடியன்ஸ்க்கு அது சூப்பராகவே ஒர்க் ஆகிடும். ரெண்டாவது காரணம், இந்த படத்துடைய இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஒருத்தவரே தான். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பெத்த குழந்தைய அம்மாவே பால் ஊட்டி வளர்க்குறதுக்கு சமம் இது. இதனால தான் அசத்தலான மேக்கிங்கை ஆதித்ய தாரால் கொடுக்க முடிஞ்சுது. பலருக்கும் பல ஒப்பீனியன் இருக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு இது ரெண்டும் தான் ஒரு ஸ்டீரியோ டைப்பான சினிமா ஃபார்மேட்டை பிரேக் பண்ண உதவிய மிக முக்கியமான காரணங்களாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதற்கு அடுத்து தான் நான் ரைட்டிங்கே சொல்லுவேன். ஏற்கனவே இந்த நரேஷன் கான்செப்டை அப்பப்போ சில இயக்குனர்கள் சில படங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இனிமேல் அது இன்னமுமே அதிகமாகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? துரந்தார் 2 படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடையிறதுக்கான உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.